அனுரகுமார திசாநாயக்கான ஆட்சியில் இருக்கிற எம்பி பதவி வகிக்கிறவர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சு பதவிகளில் இருக்கிறவங்க இவ்வளவு பேரும் மிக விரைவில் கைது செய்து உள்ளடக்கப்படுவார்கள். இது யார கூட்டணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயன் தம்பி. இவர் ஒரு சட்டத்தரணி. பல சட்டங்களை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பல சட்டங்களை முன்னெடுத்து வச்சுக்கொண்டு அனுரகுமார திசாநாயக்க சார்ந்த சில விடயங்களை வெளிக்கொண்டு வேண்டும். அதாவது சொத்து மதிப்பு தொடர்பாக யாரேனும் இவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தாலோ அல்லது இவர் கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஆக முன்னதற்கு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது செலவழித்த பணம் எங்கிருந்து வந்தது, இதற்கு யார் உதவினது, இது போன்ற விடயங்களை இலங்கை நாட்டில் இருக்கிற சட்ட திட்டங்களை வெளிப்படுத்தி, அதாவது சட்ட சரத்துக்களை குறிப்பிட்டு இது தொடர்பான விளக்கங்களை அதுவும் முக்கியமாக அனுரகுமார திசாநாயக்கா வெளிப்படுத்துவாரா என்ற ஒரு கேள்வியை முன்வைச்சிருக்கார். அப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது உதயன் கம்பம்பில குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா, மிக விரைவில் இவர்கள் செய்யும் அட்டூழியத்திற்கு என்பிபி சார்ந்த சகல அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் அதோடு சேர்த்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவ்வளவு பேரும் உள்ள கைது செய்யப்பட்டு அடைக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்படுது. இந்த செய்தியில் நாங்கள் பார்க்க இருக்கிறது அனுரகுமார திசாநாயக்காவோட உயிருக்கு ஆபத்து, தற்போது இலங்கையில் இருக்கிற ஆட்சிக்கு ஆபத்து. அதேவேளை இந்த ஆட்சியில் இருக்கும்போது கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் அவ்வளவு பேருக்கும் அடுத்த ஆட்சி வரும்போது தண்டனை கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கும் வகையில் உதயன் கம்பம்பில் பேச்சு. இது போன்ற முக்கிய விடயங்களை தான் நான் இந்த செய்தியில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் ஒரு அரசியல் ஆய்வாக. இந்த வீடியோ முழுமையாக பார்க்க முதல்ல இதுவரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி வீடியோக்களை நான் ஃபியூச்சரில் பதிவேற்றம் செய்யும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு என்னுடைய வீடியோ எங்கே இருக்குன்னு போய் தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, முக்கியமான வீடியோக்கள். ஸோ நாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்போது ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்பிபி அரசிட ஒரு ஊழல் மோசடிகளற்ற ஒரு நியாயமான ஆட்சியாக மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடம் கடந்த நிலையில் இன்னமும் திடமான ஒரு போக்குல போகிற அரசு. இந்த அரசுக்கு சவாலான சில விஷயங்கள், அனுரகுமார திசாநாயக்கோட உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்குது. ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் சில செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்குது. அதாவது ஆட்சியை கவிழ்ப்பதற்காக. அதோடு சேர்த்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறைகள் தற்போது எதிர்கட்சிகளால் அல்லது கடந்த கால தோத்துப்போன அரசியல்வாதிகளால் தூண்டிவிடப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்குது. அப்போ இதில் சீனாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இந்தியா உளவுத்துறைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நான் இப்போ ஐபிசி தமிழ்ல நான் முக்கியமாக விரும்பி பார்க்குற செய்தி தொகுப்பு சிரேஷ்ட உதவியாளர் தமிழரசு, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிராஜ் டேவிட் அவர்கள பதிவுகள் எல்லாம் நான் விரும்பி பார்ப்பேன். ஸோ அவர்கள் சில கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு சொல்லியும், ஆனால் அவர்கள ஒவ்வொரு பதிவுகளும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு படிக்கட்டாகத்தான் அமைது. தற்போது ஆட்சியில் இருக்க அரசு ஊழல்வாதிகள், கொலைவாளிகள், கொள்ளையாளிகள், கடத்தல்காரர்கள், இவ்வாறான மோசடியான அரசியல்வாதிகளை உள்ளே கொண்டு போவதற்கான முன்னடவடிக்கைகளை ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டு போவதில்லை. இவர்கள் இந்த சிரேஷ்ட உதவியாளர் தமிழரசு மற்றும் நிராஜ் டேவிட் போன்றவர்கள் அரசியல் ஆய்வுகள் உண்மைக்குமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மக்கள் மத்தியில் ரொம்ப பிடிச்ச வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். ஏன்னு சொன்னால் அதை உற்று நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அவர்கள் ஒவ்வொரு தூணாக அமைக்கிறார்கள், எடுத்து கொடுக்கிறார்கள். அதை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவர்கள் ஆய்வில் இருந்து தற்போது நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கு உயிர் அச்சுறுத்தல் வந்திருக்கிறதாகவும் அவர் தன் பாதுகாப்பு தொடர்பாக மேலும் சில நடவடிக்கைகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கிறார்கள் இந்த ஆய்வாளர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 77 வருடங்கள் கடந்து சுதந்திரம் அடைஞ்சு 77 வருடங்கள் கடந்து இலங்கை வாழ் மக்கள் இன்று தான் ஒரு ஒழுங்கான அரசியல் தலைவனை பார்த்திருக்கணும். அதாவது ஜனாதிபதியை பார்த்திருக்கணும், அதே மாதிரி ஒரு அரசியல் அமைச்சர்களை பார்த்திருக்கணும், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்திருக்கணும், அரசாங்கத்தில் செயல்முறைகளை பார்த்திருக்கணும், ஊழலற்ற லஞ்சமற்ற இந்த போதைப் பொருளற்ற ஒரு உலகம், அதாவது இலங்கையை கட்டியெழுப்போம்னு சொல்லி ஒரு ஆட்சியை எடுத்துக்கொண்டு போகிற அரசாங்கத்தை இலங்கை மக்கள் இப்பதான் பார்த்திருக்கேன். இவ்வாறான ஒரு அரசியலை கொண்டு நடத்தி கொண்டு போற ஒரு ஜனாதிபதிக்கு உயிரச்சுறுத்தல் வரும்னு சொன்னா கட்டாயம் வரும். இது இப்ப இல்லை, அவங்க ஆட்சிக்கு தடபுடண்டு சில விஷயங்களை செய்யும் போது, அதாவது ஊழல் ஒழிக்கிறது, லஞ்சம் ஒழிக்கிற இண்டைகள்ல உங்களுக்கு தெரியும் ஜெயம் ரவி நடிச்ச படம் ஒன்று பார்த்திருப்பீங்க, நிமிர்ந்து நில்லுன்னு சொல்லி. அந்த படத்துல இதே போலதான்
ஒரு தனி ஒருவராக நின்று, அதாவது என்பிபி கட்சி சார்ந்து தனி ஒருவராக நின்று அந்த ஜேம்ஸ் ரவி அந்த ஊழல் லஞ்சம் எடுக்கிறவங்களோட சகல ஆதாரங்களையும் செலக்ட் பண்ணி அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு நீதியின் ஊடாக சட்டத்தின் ஊடாக முன்னகர்த்தி கொண்டு போய்க்குள்ள அந்த எதிரணிக்கிற அவ்வளோ பேர் என்ன செய்வாங்கன்னு சொல்லி அந்த படம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே பாணியில் தான் இப்போ தற்போது அனுகுமார திசாநாயக்கா நாட்டில் கடந்த கால ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல்கள் மோசடிகளை வெட்ட வெளிச்சப்படுத்தி அவர்களை ஒவ்வொருத்தரையும் களை பிடுங்குற மாதிரி புடுங்கி கைது செய்து கொண்டு வரைக்கல அவர்கள கோபத்தையும் விரோதத்தையும் சம்பாதிக்கிற ஒருவராக தான் அனுகுமார திசாநாயக்கா இருப்பார். அது மட்டுமல்லாது முக்கியமான புள்ளியில், அதாவது இந்த போதைப்பொருள் கும்பல் அனுகுமார திசாநாயக்கா கை வச்சது. ஒரு நாட்டுக்குள்ள, அதாவது சர்வதேச லெவலில் இருந்து போதை பொருளை இங்கே நாட்டுக்குள்ள அனுப்பி பிஸ்னஸ் செய்கிற ஒரு பாரிய அளவிலான பெரிய கும்பலை கை வைக்கும் போது, இப்போ இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் தான் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கா ஒரு ஜனாதிபதி, ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருப்பார், அவருக்கு பாதுகாப்பு முப்படைகள பாதுகாப்பு இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற ஒருவனுக்கு அதெல்லாம் சர்வசாதாரணம். அவன் ஒரு அசைன்மெண்ட் எடுத்துட்டான்னு சொன்ன ஒரு சினப்பர் ஷூட்டராக இருக்கட்டும், அல்லது ஒரு கொலையாளி பெரிய பணத்தை வாங்கிட்டு கொலை செய்கிறவன், டீல் பேசி கொலை செய்கிறவனாக இருக்கட்டும், அவன் ஏற்கனவே இலங்கைக்குள்ளே வந்தவனாக இருக்கலாம், அல்லது இலங்கைக்கு ஒரு விட காலம் இருக்கலாம், ஜனாதிபதி ஆரம்பத்திலே போட இப்போ இன்னும் ரெக்கி எடுத்துக்கொண்டு இருக்கலாம், அல்லது ஜனாதிபதியை கிட்ட நெருங்குறதுக்காக, இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ் விடுதலை புலிகளில் ஒரு தற்கொலை போராளியாக அவர் உள்ள போகிறோன்னு சொன்னால் எவ்வளோ காலக்கேடு என்ன மாதிரி எவ்வளோ இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ வெளிநாட்டில் இருந்து இலங்கை என்ற ஒரு நாட்டுக்குள்ளே போதைப்பொருள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கல, இது சர்வதேச ரீதியில் போதைப்பொருள் வர்த்தகத்துக்குள்ள ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. அப்போ இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு யார் காரணம்னு சொன்னால் இந்த என்பிபி அரசு. இந்த என்பிபி அரசை வழி நடத்துகிறாருன்னு சொன்னால் தற்போது இலங்கை நாட்டுடைய ஜனாதிபதி. இதை சொல்றது வேற யாரும் இல்லை, இந்தியாவோட உளவுத்துறை. அப்போ இந்த நாட்டிட நடவடிக்கையில் இந்தியாவோட உளவுத்துறையோட பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட இலங்கை விமான நிலையத்தின் ஊடாக ஒரு முக்கிய அமைச்சர் வெளியேறும்போது, அதாவது விசேட அமைச்சர்களுக்குரிய பாதை ஒன்று இருக்கும்போது, அவர் ஒரு சாதாரண பொதுமக்கள் போகிற பாதையில் போன விடயத்தை என்னென்று இந்திய உளவுத்துறை இது நோட்டம் இருக்கு. அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில எல்லாம் அனுகுமார திசாநாயக்கில் இருந்து என்பிபியில் அங்கம் வகிக்கிற அமைச்சர்கள் இருந்து மற்ற ஏனைய கட்சிகள் இருக்கிற எதிர்கட்சிகளையும் இருந்து சகல விஷயங்களையும் இந்தியா உளவுத்துறை நோட்டம் விட்டு கொண்டு இருக்குது. அதை எப்படி அவர் உறுதிப்படுத்துறாருன்னு சொன்னால், கிட்டடியில் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு பேட்டி எடுத்த ஒருவரை கூப்பிட்டு விசாரணை நடத்தும் போது இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவருக்கு என்னென்னு சொன்னால், அவர் பேட்டி எடுத்த அந்த கருத்துக்களை வச்சு உண்மைக்குமே இலங்கை புலனாய்வுத்துறை யோசிக்கும் போது அவங்களுக்கு தோணும், இவர் கேட்குற கேள்விகள் எப்படிப்பட்டது, இது இவருக்கு எப்படி தெரிஞ்சது, இவர் எப்படி கேட்க தோணுது இவருக்கு இல்லை. அவரோட விசாரணை ஒன்றை மேற்கொள்ளும் போது அவருக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் சம்பந்தம் இருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. அப்போ அனுகுமார திசாநாயக்கோட உயிருக்கு ஆபத்து, ஆட்சிக்கு ஆபத்து, இதுல இந்தியாவுக்கு பாரிய பங்களிப்பு இருக்கு. ஆனா இதுல இந்தியா சாதகமா இருக்குதா அல்லது அனுகுமார திசாநாயக்கோட ஆட்சி இந்தியாவுக்கு பாதகமா இருக்குதா? ஆனா ஆட்சிக்கு வந்த புதுசிலேயே முதல்ல அவர் சந்திச்சது நரேந்திர மோடியை. மறைமுகமாக சில உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. சில வேளை அனுகுமார திசாநாயக்கோட வேண்டுகோளுக்கு இணங்கவும் உளவுத்துறை சில வேளை இலங்கைக்குள்ள இருக்கலாம். என்னென்னு சொன்னால், ஒரு அமைச்சரை உற்று நோக்கி பார்க்குற அளவுக்கு உளவுத்துறை வேலை செய்யறதுனா சில வேளை அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால், இலங்கை அரசுக்கோ இலங்கை புலனாய்வு துறைக்கோ தெரியாத மாதிரி ஒவ்வொரு நாடுகளையும் எப்படி ஒவ்வொரு நாட்டிட புலனாய்வு பிரிவினர்கள் இருப்பாங்க, அதே போல இந்தியா ராவோட உளவு பிரிவு இங்கே இலங்கைக்குள்ள இருக்கலாம். என்று சொன்னால், இவர்கள் எல்லா விஷயங்களையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அனுகுமார திசாநாயக்கோட யாழ் விஜயத்தில் கூட சரியான ஒரு பாதுகாப்பு முறைமைகள் ஒழுங்கமைக்கப்படலை. உண்மைக்குமே இந்த தொகுப்புல அவர் குறிப்பிட விடயம் என்னன்னு சொன்னா, ஜனாதிபதிக்கு அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிதான் சொல்லப்படுது. என்னன்னு சொன்னா, எதிர்வரும் 2030 இராணுவத்தினரை குறைக்கணும் என்று சொன்ன என்பிபி அரசு தங்களுக்கு, அதாவது சொன்ன அனுகுமார திசாநாயக்காவே தனக்கென்று சொல்லி ஒரு விசேட அதிரடிப்படையை நிறுவினவர். அதுவும் பலதரப்பட்ட ட்ரைனிங்கள், இன்டர்நேஷனல் ட்ரைனிங்கள் அவங்களுக்கு கொடுத்து தன்னை சுற்றி வச்சுக்கொண்டு. ஏன்னு சொன்னால், அவருக்கு தன்னை சுற்றி இருக்கிறவங்களே நம்பிக்கை இல்லை. உண்மைக்கும் தான் அது சாதாரணமாக பொதுமக்களுக்கே தெரிஞ்ச விஷயம். என்னத்துக்குன்னு சொன்னால், அவர்கள் எல்லாம் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அவர்கள் ஒரு வெறி பிடிச்ச நாய்கள் போல வளர்க்கப்பட்டவர்கள். அப்போ அவ்வாறானவர்கள் சொல்லலாது. திடீரென்று ஜனாதிபதிக்கு ஒரு மெய்ப்பாதுகாவலர் இருக்கிறவன் கூட திடீரென்று துவக்கெடுத்து சுட்டுட்டான்னு சொன்னால், அடுத்தது ஆட்சி கவலை போது ஆட்சியில் மஹிந்த ராஜபக்ச வந்த பிறகு 2 மாதம் எத்தனையோ கொலையாளிகள் கண்ணுக்கு முன்னால் ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் வழங்கப்பட்ட எத்தனை கொலையாளிகளுக்கே பொது மன்னிப்பு வழங்கின காலப்பகுதியும் இருக்குது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலப்பகுதிகளில். அப்போ இதெல்லாம் சிம்பிளான விடை. இலங்கை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்காவுக்கு இப்போ பாருங்க, அரசியல் ரீதியாக எதிரிகள் இருக்குது. அதே வேளை இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களின் ஊடாக எதிரிகள் இருக்கு. ஏன்னு சொன்னால், இலங்கையில போதைப்பொருள்களை
வெளியில சர்வதேசத்துல இருந்து இலங்கை பூராகவும் சப்ளை செய்கிற செயினை வந்து அனுரகுமார திசாநாயக்கா கை வச்சிருக்காரு. அப்ப இதுல கை வச்சாருன்னு சொன்னா சர்வதேசத்திலிருந்து அந்த கும்பலுக்கு வந்து ஒரு கண் கூத்தும். இதுக்கு யார் தடையா இருக்காங்க, இந்த தடையை உடைச்சு விட்டா எல்லாம் சரியா நடக்கும். உண்மைதான், இது சாதாரண பொதுமக்களுக்கு இது விளங்கு. அப்ப இந்த ரீதியாகவும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஸோ அனுரகுமார திசாநாயக்கா இது தொடர்பாக ஒரு பாதுகாப்பு விஷயங்களை பலப்படுத்தணும் வேண்டி இருக்கல. இந்த ஜாழ் விஜயம், இந்த ஜாழ் விஜயத்தில் வந்து இவரை சுற்றி முக்கியமான அது விசேட அதிரடி படைகள், அதாவது இவருக்கிட்டே தயார்படுத்தப்பட்ட அதிரடி படைகள், தயார்படுத்தி கொண்டிருக்கப்பட அதிரடி படைகள் இருக்கத்தக்க அதிகாலையில் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்ய வேண்டியவர்கள் இரவிலேயே பயணம் செய்ததாகத்தான் இந்த தொகுப்பில் குறிப்பிடப்படுது. அப்போ ஒவ்வொரு இடம் போய்களையும் ஜனாதிபதி தனக்குன்னு சொல்லி தன்னை பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கல. இப்போ ஆய்வாளர்கள் என்ன சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது சமூக மக்கள் மத்தியில் வர்ற ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், ஜனாதிபதி இவ்வளோ ஆட்சிக்கு வந்த காலப்பகுதிகளிலிருந்து தன்னை பாதுகாப்பை அலட்சியப்படுத்தி மக்களோட சகஜமாக தெரிஞ்சார். இப்போ கூட சகஜமாக தெரிகிறார். ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட பாதுகாப்பு உச்சப்படுத்தப்படுது. அப்போ அவங்களுக்கும் புலனாய்வு ரீதியாக ஏதோ ஒன்று விளங்கியிருக்கு அல்லது ஏதோ ஒரு தகவல் வழங்கப்பட்டிருக்கு. பொதுவாக நிபந்தனையில் படக்கா சொல்லும்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும் போது சாதாரணமாக ஒரு 100 பேருக்கு எதிராக ஒருத்தர் நல்லது செய்யறான்னு சொன்னால் இந்த 100 பேரில் எப்படி 10 பேர் சரி அவனை இல்லாமல் செய்யணும் தான் யோசிப்பாங்க. ஆனால் இலங்கை பூரா இருக்கிற எல்லா ஊழல்வாதிகள், கொலையாளிகள், கடத்தல்காரர்கள், அதை விட இந்த போதைப் பொருட்கள், இந்த போதைப் பொருள்ன்றது வந்து சர்வதேசம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச ஃபேமிலி மேலே இவ்வளவு எல்லார கேள்வியும் இதுதான். மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் நிரூபிக்க கூடிய வகையில் ஆதாரங்கள் இருந்தும், ஏன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் கிட்டத்தட்ட 90% முடிவடைஞ்ச பிறகும் இருக்கிற ஆதாரங்கள் அடிப்படையாக கொண்டு இன்னும் இந்த ராஜபக்ச குடும்பத்தின் மேல் கை வைக்காத காரணமாக இருந்து பார்த்தீங்கன்னா சீனா. அப்போ நாங்கள் இதுவரை நேரமும் பார்த்தது வந்து இந்தியாவோட தலையீடு, இனிமேல் பார்க்குறது வந்து சீனாவோட தலையீடு. இந்த சீனா வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதாவது ஒரு வல்லரசு நாடாக இலங்கை அரசாங்கத்தின் மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதாவது நீங்கள் மஹிந்த ராஜபக்ச ஃபேமிலி மேலே யார் மேலேயும் கை வைக்கக்கூடாது ஒரு அழுத்தம் பின்புலத்தில் இருக்கலாமா, அல்லது சீன உளவாளிகள் தான் அனுரகுமார திசாநாயகோட ஆட்சிக்கோ அல்லது உயிருக்கோ ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் இலங்கைக்குள்ள இருக்கிறார்களா என்று சொல்லி சரியான புலனாய்வு தகவல் வந்து இன்னும் வெளியுலகுக்கு, அதாவது ஊடகங்களுக்கு வரல. ஆனால் அனுரகுமாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னென்னு சொன்னால் மக்கள் மத்தியில் இவ்வளவு ஊழல்வாதிகள், இவ்வளவு லஞ்சவாதிகள், இவ்வளவு கொலை, இப்படி பிரச்சனை, இந்த போதைப் பொருள்னு சொல்லி எல்லாரையும் கைது செய்கிற இடத்துல வந்து பாரிய குற்றச்சாட்டுகளான சொன்ன இந்த தமிழர்கள் கடத்தல் கொலை வழக்குகள், மற்றது வந்து திருவோணமலை வதை முகாம், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோத்த ராஜபக்ச உங்களுக்கு தெரியும் கிட்டடியில் இந்த சர்வதேச கடலில் கொண்டு வச்சிருந்த ஆயுத கப்பல் தொடர்பான வழக்குகள், மத்திய வங்க மோசடிகள், அதே போல் இந்த உகாண்டா பணப்பிரச்சனை, அதே போல் நாம ராஜபக்சோட பிரச்சனை, அதுக்கடுத்த வந்து இந்த ஈஸ்டர் தாக்குதல், அதே போல் வந்து இந்த ஒட்டு துணை குழுக்கள் வச்சு கோத்த ராஜபக்ச செய்த வேலைகள், இப்படி பலதரப்பட்ட வழக்குகளுக்கு வந்து சரியான ஆதாரங்கள் கையில் இருக்கத்தக்க எந்த ஒரு நடவடிக்கையும் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளல. அப்போ இதுன்ற பின்புலத்தில் வந்து இருக்கிறது வந்து சீனா. ஒருவேளை சீனா வந்து ஒரு பலவந்தமான அழுத்தத்தை அனுரகுமார திசாநாயகவுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் இப்படி செய்திகளாக இருந்தால் உங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல், அதே வேளை எதிர்காலத்தில் உங்களோட ஆட்சி இலங்கையில் இருக்காதுன்னு சொல்லி சில வேளை பலவந்தமான அழுத்தம் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த வகையிலையும் இவர்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் முன்னகர்த்தி போகாமல் இப்படியே இருக்கலாம்னு சொல்லியும் பல ஆய்வாளர்கள் யோசிக்கலாம். அப்போ எது அப்படி இருக்கத்தக்க உதயன் கம்பம்பில ஒரு பத்திரிகை சந்திப்பில் குறிப்பிடுற விஷயம், அதாவது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ரணில் விக்ரமசிங்கோட பயணம் வந்து ஒரு உத்தியோகபூர்வ பயணம் இல்லை, ஒரு தனிப்பட்ட பயணம். இதற்காக அரச நிதி, அதாவது மக்கள்கிட்ட இருந்து திரட்டப்பட்ட மக்களுடைய பணத்தை வந்து தன்னை சொந்த தேவைக்காக பயன்படுத்தினார்னு சொல்லி தான் குற்றம் சாட்டப்பட்டது. இருந்தும் ரணில் தரப்புல வந்து அது வந்து ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் கூட தான் கைது செய்யப்பட்டதாக ரணில் தரப்புல இருந்து கூறப்பட்டதாக உதயன் கம்பம்பில சொல்றேன். அப்ப இதை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தான் ஜனாதிபதியாக வர முதல் மேற்கொண்ட விஜயங்கள் தொடர்பான சொத்து மதிப்பு கூட தன் சொத்து மதிப்பில் குறிப்பிடப்பட, சொத்து விவரங்களை கூட தன் சொத்து மதிப்பில் குறிப்பிடப்படவில்லை என்றும், அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவால் முன்வைக்கப்பட்ட இந்த நன்கொடைகள் அல்லது இந்த பரிசுகள் போன்ற விடயங்களை கூட கட்டாயம், அதாவது இலங்கையில் நடைமுறை இருக்கிற சட்டத்தின் அடிப்படை பிரகாரம் இவர் கட்டாயம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும், அதை கூட மறைத்திருக்கிறார். அப்ப இதுவும் சட்டப்படி இலங்கையில குற்றம் என்று சொல்லி உதயன் கம்பம்பில கூறியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் கூறின உதயன் கம்பம்பில ஒரு பாயிண்டோடு குறிப்பிட்டிருக்காரு. அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, என்பிபி அரசும் அனுரகுமார திசாநாயக்கா மற்ற என்பிபி அரசு அமைச்சர் சகலரும் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி. ஏன்னு சொன்னா,
தற்போது ஆட்சியில் தாங்கள் பொய்யெல்லாம் சொல்லி இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது அது இவர்களுக்கே எதிர்காலத்தில் மிக விரைவில் நடக்கக்கூடும் என்ற மாதிரி தான் அவரை கருத்து இருக்குது. அப்போ இங்கே அனுகுமார திசாநாயக்கோட உயிருக்கும் திட்டம் தீட்டப்படுது, அதே போல் இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கும் திட்டம் தீட்டப்படுகின்றது தான் இங்கே உண்மையான விஷயமா இருக்குது. அப்போ இதில் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இலங்கையில் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது இந்தியா உளவுத்துறை இலங்கைக்குள்ள வேலை செய்யுது, அது யாரு கொண்டு வந்தது? அனுகுமார திசாநாயக்கா கொண்டு வந்ததா, அல்லது அவங்களுக்கு தெரியாம இலங்கை புலனாய்வுத்துறைக்கும் தெரியாம அவங்க உள்ள ஊடுருவி திரிகிறாங்களா? அதே போல் சீனாட அழுத்தம் இருக்குது இலங்கைக்கு. சீனாட ஆட்சியோ அல்லது இலங்கையர் ஆட்சியோ அல்லது இலங்கையர் ஆட்சி அரசாங்க அதிகாரங்களோ சீனாட கையில் இருக்குதா, அல்லது ஒரு பலவந்தமான ஒரு அழுத்தம் அனுகுமார திசாநாயக்கில் பிரயோகிக்கப்படுறது, அல்லது இலங்கை புலனாய்வுத்துறையினருக்கு தெரியாமலே சீன உளவுத்துறை இதுக்குள்ள இலங்கைக்குள்ள இருக்குதா என்ற ஒரு ஐயமும் மக்கள் மத்தியில் இன்னும் தெரியாமல் இருக்குது. அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதால, அல்லது இந்த மூன்றாம் தரப்பு, அதாவது இந்த போதைப்பொருள் கும்பல்ற சர்வதேச லிங்க் ஒரு நாட்டுக்கு, ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ கனடா, பிரான்ஸ், சுவிஸ், லண்டன் சொல்லி ஒவ்வொரு நாட்டிலையும் டீலிங் செய்கிறவங்க இலங்கையும் ஒரு நாடாக டீலிங் செய்யல. இந்த டீலிங் இப்போ உடைக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் முக்கிய பெரும் புள்ளிகள் கிட்டடியில் கைது செய்யப்பட்டு உள்ளே வச்சு விசாரிக்கப்பட்டு கொண்டு கேட்கல. இப்போ உள்ளே இருக்க வெளியில் இந்த இலங்கைக்குள்ள தொடர்பட்ட அமைச்சர்களுக்கு பாரிய ஒரு அழுத்தம் வந்திருக்குது. யார் யார் பிடிபட போகிறோமோ, யார் யார் கதைச்ச ரெக்கார்டிங் அங்கே இருக்குதோ, என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியாது யோசிச்சு இருக்கல. அவர்கள் வெளி உலகுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கலாம், இவர் தான் இப்போ இங்கே பிரச்சனையாக இருக்குது, இவரை இல்லாமல் செய்துட்டீங்கன்னு சொன்னால் பழையபடி நீங்கள் எல்லாம் செய்யலாம், நாங்களே நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லியும் செய்திகள் போயிருக்கலாம். அப்போ இதெல்லாம் பொதுவாக தமிழ் மக்களிடையே யோசிக்காத விடயமாக இருந்தாலும் சிங்களவர் மக்கள் மத்தியில், அது முக்கியமாக இந்த யூடியூபர்ஸ் மத்தியில் இந்த விடயமெல்லாம் பேசுபொருளாக இருக்குது. எனவே அனுரகுமார திசாநாயக்கோட இந்த ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு இந்த எதிர்கட்சிகள், இந்த தோத்து போன அரசியல்வாதிகள், இந்த தமிழ் அரசியல்வாதிகள் பேச்செல்லாம் எந்தவித ஒரு முன்னேற்றகரமான ஒரு பேச்சுக்களாக காணப்படலை. அதாவது ஆட்சியில் இருக்க அரசாங்கத்தை கவிழ்க்கணும். ஆனால் இந்த ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்கணும். இந்த அரசாங்கம் தான் இலங்கை நாட்டுக்கு சரியான ஒரு அரசு. இன்னும் மிச்ச 4 வருடங்கள் இவரை சரியான முறையில் இவங்களை பயணிக்க விட்டால் இந்த நாடு உண்மைக்குமே சுதந்திரம் அடையும் என்று சொல்லித்தான் சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பான கருத்து கொண்டிருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்தும் பார்ப்போம். இந்த தொடர்பான ஏதேனும் செய்திகள் புலனாய்வு ரீதியாக வரும்போது தொகுத்து தொடர்ந்து நான் தயார் இருக்கிறேன். இதே போல மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.